Hi friends, நான் Vaishnavi from Abisha's home style. இந்த வீடியோவில் நான் என்னோட லஞ்ச் மெனுவை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். கனவா குழம்பு, கத்திரிக்காய் பால் கறி, பீன்ஸ் பிரட்டல் கறி, இது மூணும் வச்சிருக்கிறேன். வாங்க அதை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் கனவா க்ளீன் பண்ண தெரியாத ஆக்களுக்காக கனவா க்ளீன் பண்ணி காட்டியிருக்கிறேன். வீடியோட இடையில் வரும், செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் நான் சமைக்க முதல்ல என்ன சமைக்க போகிறேன்றதை டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான மரக்கறிகள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சிருவேன். நான் உப்பு தண்ணிக்குள்ளே கத்திரிக்காயை வெட்டி போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கு பிறகு கழுவிட்டு இறுக்கி புளிஞ்சு எடுக்கிறேன் நான். ஏனெண்டா கத்திரிக்காயில் இருக்கிற கயர்த்தன்மை கொஞ்சம் குறையிறதுக்காக. கனவாட தோலை ஈஸியாக உரிச்சு எடுத்துடலாம். உடம்பு பகுதியில் ஒரு பக்கத்தில் தான் தோல் இருக்கும், அதனால் அதை மட்டும் உரிச்சா போதும். ஆனால் சைட்டில் 2 ரெக்கைகள் இருக்கும். அந்த 2 ரெக்கைகளுக்குமே 2 பக்கங்கள்லையும் தோல் இருக்கும். அதனால் அந்த 2 சைட்டையும் வடிவாக நாங்கள் உரிச்சு எடுக்கணும். இதை கூந்தல்னு சொல்கிறது. இവിടുത്തെ நீங்கள் மெதுவாக அமர்த்தினீங்கன்னா ஈஸியாக உள்ளுக்குள்ளே இருக்கிற பார்ட் வெளியில் வந்துடும். இது கனவாட கண் இருக்கிற பகுதி. 2 சைட்லையும் கத்திரிக்கோலால் கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிறத அமர்த்தினீங்கன்னா ஈஸியாக எல்லாம் வெளியில் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா சக்ஷன் கப் மாதிரியான குட்டி குட்டி ஷேப்புகள் நிறைய இருக்கும். விரல்களால் இப்படி செய்தீங்கன்னா ஈஸியாக இதுவும் கலண்டு வரும். இதெல்லாம் கனவாட கழிவுகள். இதெல்லாத்தையும் நாங்கள் கார்பேஜில் போட்டுடலாம்.
கூந்தலில் இருக்கிற தோல் எல்லாத்தையுமே உரிச்செடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். எல்லாத்தையும் உரிச்செடுக்கணுமன்றது இல்லை, மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ உரிக்க முடியுமோ அவ்வளோக்கு உரிச்சு கொள்ளுங்க. நான் கறியை அடுப்பில் வைக்கிறதுக்கு முதல்ல 2 கறிக்குமே வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பமிலை, உருளைக்கிழங்கு, வெந்தயம், மஞ்சள் தூள், உப்பு இவ்வளவு சேர்த்துருக்கிறேன். பீன்ஸ் கறிக்கு 1 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயிலும் கத்தரிக்காய் கறிக்கு 1/2 டம்ளர் தண்ணியும் சேர்த்துருக்கிறேன். ரெண்டு கறியையும் அடுப்பில் வச்சிட்டேன். பீன்ஸ் கறியை நான் சிம்மில் வச்சிருக்கிறேன். குழம்பு வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கிறேன். ஆயில் நல்லா சூடாகினோன்னு அதில் கடுகு, பெருஞ்சீரகம், வெந்தயம் சேர்த்துட்டு அதோட வெங்காயம், பூண்டு, கருவேப்பமிலை சேர்த்து வதக்குறேன். பீன்ஸ் கறியை அடிக்கடி நாங்கள் திறந்து பார்த்து மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். வெங்காயம் நல்லா வதங்கினத்தோட அதில் நாங்கள் தட்டி வச்ச இஞ்சி பூண்டை கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் யாழ்ப்பாணத்து கறி மிளகாத்தூள் போடுறேன். அதோடு சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூளும் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற கணவாயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். உப்பு கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு சிம்மில் வச்சு குக் பண்ணுவோம். கணவாயில் இருக்கிற தண்ணியிலேயே அவியட்டும். பீன்ஸ் நல்லா அவிஞ்சிட்டுது. இதில் நான் கொஞ்சம் தேங்காய் பால் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணுறேன். கத்தரிக்காயும் நல்லா அவிஞ்சிட்டுது. இதுலேயும் நான் கொஞ்சமாக தேங்காய் பால் விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன். தேங்காய் பால் உங்கள்கிட்ட இல்லை விட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பசுப்பால் கூட சேர்த்து கொள்ளலாம். புளி கொஞ்சம் கரைச்சி விட்டுருக்கிறேன். இதில் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை வெட்டி போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வைப்போம். கறி நல்லா கொதிக்கட்டும். நான் செய்த 3 கறிக்குமே உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறேன். ஏனெண்டா இந்த 3 கறிகளோடையும் உருளைக்கிழங்கு சேர்க்க கறியோட டேஸ்ட் நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கு இந்த 3 கறிக்குமே மேட்ச் ஆகும்னு காட்டுறதுக்காகத்தான். நீங்கள் உங்களுக்கு விருப்பமுண்டா சேர்த்துக்கொள்ளுங்க, விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் சேர்க்காம கூட செய்யலாம். கறி நல்லா கொதித்து வற்றி கொண்டு வந்துட்டுது. இதில் நான் இஞ்சி பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டிருக்கிறேன். அதோட உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கறி ரெடி ஆகிட்டுது.
லாஸ்ட்டாக ஆயிலில் கடுகு பெருஞ்சீரகம் போட்டு வெங்காயம் பூண்டு கருவேப்பமில்லை சேர்த்து வதக்கி 2 பால் கறியிலையும் சேர்த்துட்டோம்னு சொன்னால் குயிக்காக எங்களை லஞ்ச் ரெடி ஆகிடும். கன நாளைக்கு பிறகு கனவா கறியோட சுட சுட எங்களோட லஞ்ச் ரெடி ஆகிட்டுது. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.